ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ। இன்று நாம் மூலாதார சக்கரத்தில் அம்பாள் எப்படி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றாள் என்பதை காண்போம். சௌந்தர்யலகரி 41வது ஸ்லோகம். தவதாரே மூலே சக சமயயாலாஸ்ய பரயா நவாத்மானம் மன்யே நவரசமஹா தாண்டவநடம் உபாவ்யாமேதாவ்யாமுதய விதிமுத்திஷ்ய தயயா சநாதாவ்யாம் ஜக்ஞே ஜனக ஜனனி மஜ்ஜகதிதம். அம்பாள் எப்படி அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கின்றாள் என்பதை நமக்கு இங்கே அழகாக காட்டுறாங்க. இங்கே நான் 7 சக்கரங்களையோடைய அந்த சக்கரங்கள் இங்கே, அதன் வர்ணங்கள் இங்கே, அதன் பெருமைகள் இங்கே தரப்பட்டுள்ளது. இங்கே இப்போ நம்ம மூலாதார சக்கரத்தை பார்க்க இருக்கின்றோம். தவாதாரே மூலே சகசமயயா லாஸ்யபரயா தவாத்மானம் மன்யே நவரச மகாதாண்டவ நடம் உபாபியாம் ஏதாபியாம் உதயவிதி உத்திஷ்யதயா சநாதாபியாம் ஜங்ஞே ஜனக ஜனனி மஜ்ஜகதிதம். பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை, ஜனக ஜனனி மஜ்ஜகதிதம். இதோடைய இந்த ஸ்லோகத்துடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. இப்போ நம்ம ஸ்லோகத்தில் போகலாம். இந்த ஸ்லோகத்துடைய பலன் என்னவென்றால், தேவியை சாட்சாத்காரமாக நாம் இந்த ஸ்லோகத்தில் நாம் வணங்கினால் குன்ம நோய் எல்லாம் நிவாரணமாகிவிடும் என்பதை ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. தவ உன்னுடைய மூலாதார சக்கரே, ஓகேங்களா, மூலாதாரம் தான் இருக்குது, நம்ம சக்கரம்னு சேர்த்துக்கணும். தவாதாரே மூலேன்னு இருக்குது பாருங்கள், அதை அப்படியே திருப்பி போடுங்க. தவ மூலாதாரே சக்கரே அப்படின்னு சேர்த்துக்கோங்க. லாஸ்யபரையா என்றால் உன்னுடைய மூலாதார சக்கரத்தில், லாஸ்யம் என்றால் ரொம்ப நயனமாக இருக்கிறது, டான்ஸ், ஓகேங்களா, அதுக்கு தான் லாஸ்ய ரசம் அப்படின்னே சொல்லுவாங்க. நடனம் செய்வதில் நோக்கம் உள்ளவர்களாக, அதாவது நீ அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றாய் அம்மா. அம்மா இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ரொம்ப நல்லா தாண்டவம் ஆடுவா. ஒன்று சிவன், அவர் நடராஜனாக இருக்கிறதுனால நடன சபேஷனாக இருக்கின்றதால் அவர் ஆனந்த தாண்டவமாக ஆடுகின்றார். ஒருத்தர் தான் ஆடும்போது ஸ்டேஜும் சேர்த்து ஆட வைக்கிறார். அவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா, காளிங்க நர்த்தனம் ஆடுகின்றார். இவங்க 2 பேர் தானே நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சௌந்தர்யலகரியில் 3ஆவதாக ஒருவர் ஆடுகின்றார். அவர் யார் என்றால் அம்பாள். இந்த சுவாமிக்கு பெயர் ஆனந்த பைரவர் என்று பெயர் மூலாதார சக்கரத்தில். அப்போ அம்பாளுடைய பெயர் என்னென்னா ஆனந்த பைரவி. ஏன்னா சுவாமியுடைய திருநாமத்தில் பாதி தானே அம்பாளுக்கும் சேர்த்தி ஆகணும். அப்போ சுவாமி சிவனுடைய பெயர் அங்கே ஆனந்த பைரவர், அம்பாளுடைய பெயர் ஆனந்த பைரவியாக அம்பாள் இங்கே இருக்கின்றாள். அவள் எப்படி இருக்கின்றாள் என்றால் லாஸ்ய பரையா, அற்புதமான அந்த ஆனந்த தாண்டவத்தை அவள் ஆடுகின்றாள். சமயயா அப்படின்னு இருக்காங்க. சமயயா என்றால் சமயாச்சாரம் என்னும் சமயா என்ற பெயர் கொண்டவளாகவும் நீ இருக்கின்றாய். அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். நீ பெயர் கொண்டவளாக இருக்கின்றாள். சக கூட உன்னுடன் நவ ரச மகா தாண்டவ நடம். நவரசம் என்றால் 9 ரசங்கள். இந்த 9 ரசங்களும் அது என்னென்ன பரதநாட்டியத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியும். அந்த 9 ரசமோடு கூடிய பெருமாள், அந்த மீன்ஸ் சிவன் மகா தாண்டவ ஆடுகின்றார். நவரசம் ததும்பும் சிறந்த தாண்டவம் ஆடுகின்றார். அதுதான் நவரச மகா தாண்டவ நடம். நவாத்மானம் ஆனந்த பைரவரை, அதாவது சிவன் ஆடக்கூடிய அந்த
நவரசம் ததும்பும் தாண்டவ நாட்டியத்தில் மன்யே நாங்கள் உங்களை நினைக்கின்றோம், ஏனென்றால் நீயும் அவனோடு சேர்ந்து நடனம் புரிகின்றாய். அதாவது எப்படின்னா, சிவன் எப்படி மகா தாண்டவ நடனம் ஆடுகின்றாரோ அதற்கு ஏற்றாற்போல் அம்பாலும் அங்கே தாண்டவம் ஆடுகின்றாள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிவன் நடராஜர் சிதம்பரத்தில் ஆடுறார் அப்படின்னா, அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் ஆடுறது மட்டும் பெருசு இல்லை, அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த அம்மாவும் ஸ்டெப்பு வச்சு ஆடுறாங்க. ஓகேங்களா? இது லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் வரும், ஸ்தோத்திரங்கள்லேயும் வரும். அவருடைய ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நீயும் பாதத்தை வைத்து ஆடக்கூடியவளே அப்படின்ற மாதிரி. நவாத்மானம் ஆனந்த பைரவரை நாங்கள் தியானிக்கின்றோம். உதய விதிம் பிரளய காலத்தில் உலகின் சிருஷ்டியை, இந்த உதயம் நிதி அப்படின்னா உதயநிதினா அந்த உதயநிதி இல்லை, உதய விதிம் அதாவது பிரளய காலத்தில் இந்த சிருஷ்டியை உத்ருஷ்ய தயா பிரளயமாகிவிட்டது. ஓகேங்களா? சிவன் என்ன பண்ணுறார்? சம்ஹாரமூர்த்தி மகா தாண்டவ நடனம் ஆடி இந்த உலகத்தையே பஸ்மமாக மாற்றி விடுகின்றார். ஆனால் அன்னையுடைய அருள் கட்டாட்சத்தினால் உத்ருஷ்ய தயையா இந்த பிரளயத்திலிருந்து திரும்பவும் சிருஷ்டியை துவங்க வேண்டும் என்பதற்காக உத்திஷ்ய தயையா உத்தேசம் கொண்டு தயையா உன்னுடைய கருணையோடு சனாதாபியாம் உன்னுடைய அந்த சனாதனம், அப்படியே சனாதாபியாம் பியூட்டிஃபுல்லான வார்த்தை பாருங்க, தம்பதிகளோடு கூடிய, அதாவது சிவனும் அவர் அழிச்சு விட்டார்னு இந்த அம்மா கம்முன்னு இருக்காம இல்லை, அவரையும் தணிக்க வேண்டும், இந்த உலகத்தையும் மறுபடியும் சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏதாபியாம் உபயாபியாம் பியூட்டிஃபுல், அது ரெண்டுத்தையும் உங்கள் இருவரும், அதாவது சிவனும் பார்வதியும் ஆனந்த பைரவரும் ஆனந்த பைரவியும் சேர்ந்து ஜெகதிதம் இவ்வுலகமானது, இதம் ஜெகத்து ஜெகதிதம் அப்படின்றது மாறி இருக்கு. இந்த உலகம் இவ்வுலகத்தை ஜனக ஜனனி மத் ஜெகதிதம், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், இந்த உலகமானது தந்தையும் தாயும் உடையதாக மாறுகின்றது. அப்போ இந்த உலகத்தையே சிருஷ்டி செய்யக்கூடியது யார் என்றால் அந்த பரமசிவனாரும் பார்வதி தேவியும். அவர்கள் இருவரும் எப்படின்னா நமக்கு இந்த உலகத்திற்கே தாய் தந்தையாக இருக்கின்றார்கள். அதனால்தான் நம்ம சொல்லும்போது ஜெகத பிதரோ மந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். அங்கே ஆனந்த பைரவராகவும் ஆனந்த பைரவியாகவும் இருக்கக்கூடிய அந்த தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடிய இந்த உலகிற்கே தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த நடன சபேஷனையும் அந்த நடன சர்வேஸ்வரியையும் நாம் வணங்குகின்றோம் என்று இந்த ஸ்லோகம் உள்ளது. இதோடைய பதச்சேதம் எப்படி இதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது அன்வயம் பார்க்கலாம். தவ ஆதாரே மூலே அப்படியும் வச்சுக்கலாம், இல்லை தவ மூலே ஆதாரேனும் பிரிச்சுக்கோங்க. தவ மூலாதாரே லாஸ்யபரையா, அப்படியே ரொம்ப நயனம் மிகுந்த அந்த லாஸ்யபரையா சமயாயா சக நவரச மகாதாண்டவ நடம் நவாத்மானம் மன்யே உதயவிதிம் உத்திஷ்ய ஏதாபியாம் தயையா சனாதாபியாம் இதம் ஜெகதிதம் ஜனகஜனனீமத் ஜெகதிதம். ஓகேங்களா? இன்னொன்று மூலாதாரம் என்பது பிருத்திவி தத்துவம் நிறைந்தது. அப்போ இந்த பிருத்திவி என்னும் இந்த உலகம், அப்போ இந்த பிருத்திவி அழியும் காலத்தில், அதாவது பிரளய காலத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனந்த பைரவராகவும் ஆனந்த பைரவியாகவும் சேர்ந்து இந்த உலகத்தை எங்களுக்கு காத்து ரட்சிக்கின்றாய் அப்படின்றாங்க. சமயா தேவி அப்படின்ற ஒரு இதுல பார்த்தீங்கன்னா லாஸ்யம் இருக்குல்ல, அது லஸ்ய அப்படின்றது அந்த இது பார்த்தீங்கன்னா அது ஃபீமைல் ஜெண்டர். சமயா என்பது ஃபீமைல் ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு. தாண்டவம் என்பது மெயில் ஜெண்டர் புல்லிங்கத்தில் சப்தத்தில் இருக்குது. நிருத்திய தாண்டவம் என்பதெல்லாம் புல்லிங்க சப்தம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், பகவத் பாதால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பதத்தை கூட புல்லிங்கமும் ஸ்ரீலிங்கமும் சேர்ந்து வார்த்தை ஜாலத்தையோடு வார்த்தை நடனமும் கவி நடனமும் அதே போல அந்த மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை அப்படி வர்ணிக்கிறார் தவாதாரே மூலே அப்படின்ற ஸ்லோகத்தில். இப்போ இந்த ஸ்லோகம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நமக்கு எதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னா, மூலாதாரைக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி அந்த ஸ்லோகம் வரும்.
அப்புறமா மூலாதாராம் புஜாரூடா பஞ்சவக்ராதிசம் ஸ்திதா அந்த ஸ்லோகம் வரும். அப்புறமா பிரளயத்தை பற்றி சொல்லியிருக்கிறதுல அப்போ மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி, பியூட்டிஃபுல்லான வார்த்தை. அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு சாமீபம் இங்கே இருக்கிற ஸ்லோகங்களுக்கெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். சாஸ்திரத்தாலேயே நம்ம தோய்க்கணும், அப்போ தான் அது ஆத்மத்துக்கு பிரகாசம் சுத்தி செய்யும். மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி, மகேஸ்வரன் மகாகல்பத்தின் போது தாண்டவம் அடிகின்றான். அந்த ஆனந்த பைரவ தாண்டவத்தில் நீ என்ன பண்ணுகின்றாய் தேவி? சாட்சி ரூபமாக இருந்து நீயும் அவனோடு சேர்ந்து ஆடுகின்றாய். எப்படி ஆடுறேன்றத லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லுவா. லாஸ்ய பிரியா நட்டேஸ்வரி சிவக்ஞா மணிமஞ்சீர மண்டிதா அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லுவாள். நட்டேஸ்வரி பியூட்டிஃபுல்லான ஒருத்தர், ஏன்னா அவர் நடராஜன், இவர் நட்டேஸ்வரி. இதுக்கு லக்ஷ்மிதரர் எப்படி கமெண்ட்ரி கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம். தவ பவத்யா உன்னுடைய ஆதாரே ஆதார சக்கரத்தில் மூலாதார சக்கரத்தில் மூலே மூலாதார சக்கரக இத்தியர்த்தக சகசாயம் உன்னோடு சேர்ந்து சமயயா அப்படின்ற வார்த்தை இருக்கு பாருங்க. நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன், இப்போ கேட்டுக்கோங்க. சமயயா என்றால் சமயம், சமய சஞ்ஞாயா, லாஸ்யபரயாம், லாஸ்யே நிருத்யே பரம் தாத்பரியம் யஸ்யாஹா தஸ்தயா அப்படின்றது தான் லாஸ்யதயா. சமயாஹா அப்படின்னு வந்திருக்கு. ஸ்ரீகர்த்தும் ஸ்ரீகர்த்திருக்கம் நிருத்யம் லாஸ்யம் இத்தியுச்சதே. நவாத்மானம், நவாத்மானம்னா ஆனந்த பைரவம் மன்யந்தே ஜானாமி. நவாத்மானம்ன்றது ஆனந்த பைரவருடைய அந்த நாத்தியம். நவரச மகா தாண்டவ நடம் அப்படின்றார். நவரச மகா தாண்டவ நடம் நவபிஹி, நவபி அண்ணா ஸ்ருங்காராதிபிஹி, அந்த ஸ்ருங்கார ரசம் அப்படின்னு 9 ரசங்கள்லாம் வரும் பாருங்க, அதை சொல்கிறாங்க. நவபிஹி ஸ்ருங்காராதிபிஹி ரசை மகது அத்புதம் தாண்டவம். அந்த சிவன் தாண்டவம் என்பது மெயில் ஜெண்டர்னு சொன்னேன். அப்போ இந்த ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நடராஜ சுவாமி ஆனந்த பைரவர் பும் கர்த்திருக்கம் நிருத்யம், அது ஆண்கள் ஆடுவதால் அதற்கு நிருத்யம் என்றும் தாண்டவம் என்றும் உச்சதே. தத்ர நடம் அபிநேதாரணம் உபாபியாம், நீயும் என்ன பண்ற? சும்மா இல்லை, ஏதாபியாம் ஆனந்த பைரவி மகா பைரவி பைரவாபியாம் உதய விதிம் உற்பத்தி உத்திஷ்ய, இந்த உலகை அவர் என்ன பண்றாரு? மகா தாண்டவமாடி இந்த உலகத்தை பிரளயம் சூழ அவர் சம்ஹாரம் செய்கின்றார், அப்படியே முடிவுக்கு கொண்டு வருகின்றார். நீயோ என்ன பண்ற? இந்த உலகை திரும்பவும் உருவாக்க நினைத்து குதக இத்யாகு தயேன, எதனால் நீ செய்கின்றாய்? உன்னுடைய தயையினால். தக்யலோகஸ்ய உத்பாதய நிமித்தம், திரும்பவும் இந்த உலகை சிருஷ்டிக்க வேண்டும் என்ற அந்த அவாவினால், தயையா உன்னுடைய தயையோடு, சனாதாபியாம் மிலிதாபியாம் அதை உற்பத்தி செய்கின்றாய். ஜக்ஞே உற்பன்னம், நீ எப்படியாப்பட்டவள்? ஜனக ஜனனி மத் அப்படின்றார், பியூட்டிஃபுல். ஜனக ஜனனி மாதா பித்ரு மத் ஜகத் பிரபஞ்சம் இதம் பூர்வோக்தம், நீ எப்படி முன்ன சொன்ன மாதிரியே மாதாவாக இருக்கின்றாய். அப்படி மாதாவாக அருள் கட்டாட்சம் தாய்மையினால் லாஸ்ய நடம் சம்விதானம் பிரதிபாதனாத் புருஷ பிரகிருதியோகோ தர்ஷனே, நீ புருஷனும் பிரகிருதியும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தர்ஷனேன ஜகதுத்பத்திஹி, இந்த ஜகத்தை இந்த உலகத்தை உற்பத்தி செய்கின்றாய். லாஸ்ய நிருத்தய வாசனை வசானாமேவ ஜகத் சம்ஹிருதி இது கௌல சித்தாந்தக. இதில் கௌல சித்தாந்தத்தில் இந்த ஜகத் எப்படி இருக்கின்றது என்றால், உன்னுடைய லாஸ்ய ரசத்தினால் சேர்ந்த இந்த நடனத்தினால் அவர்கள் இந்த ஜகத்தை உற்பத்தி செய்வதாக சொல்கின்றார்கள் அப்படின்றாங்க. இதோடைய பத யோஜனை என்னன்னா, ஏ பகவதி தவ மூலாதாரே
லாஸ்ய பரயா சமயயா சக நவா ரச மகா தாண்டவ நடம் நவாத்மானம் மன்யே உதய உத்திஷ்ய ஏதாபியாம் உபயாம் தயாஹ சனாதாபியாம் இதம் ஜகதிதம் ஜனக ஜனனி மத் ஜக்ஞே அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதோடைய இது என்னன்னா அந்த அம்பாளுடைய மகா பைரவ தாண்டவன் சிவன் ஆடுறார். அம்பாளோ மகா பைரவியாக தாண்டவமாடி இந்த உலகை கருள் கட்டாட்சித்து தந்தையும் தாயும் சேர்ந்து இந்த ஆனந்த தாண்டவமாடி அதன் மூலம் மீண்டும் இந்த உலகை சிருஷ்டி செய்கின்றார்கள் என்பதை கூறுவது போல இந்த ஸ்லோகம் அழகாக அமைஞ்சிருக்கு. இதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல நவாத்மானம்னு சொன்னா பாருங்க, அந்த நவாத்மானம்ன்றதுக்கும் அவர் விளக்கமாக என்னென்ன இதுன்னு அப்படியே விளக்கமாக சொல்லியிருக்கார். அம்பாளுடைய அந்த அருள் கட்டாட்சத்தை நாம் அனைவரும் அனுபவிப்போம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.